அனைவருக்கும் காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். நான் 1991ஆம் ஆண்டு நான் எழுதி இந்த நெருப்புச்சாரல் என்ற ஒரு சிறிய கவிதை நூலை வெளியிட்டேன் திருவாரூரிலே. இந்த நூலை நெருப்புச்சாரல் என்ற இந்த கவிதை தொகுப்பை அப்போது திருவாரூரிலே ஏற்றமிழ் பயிற்றகத்தினுடைய தலைவரும் இலக்கண புலவரும் ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசியவருமான தமிழறிஞர் ஐயா தாசா தமிழனார் அவர்கள்தான் என்னுடைய இந்த நூலை வெளியிட்டார்கள். ஐயா தாசா தமிழனார் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சென்னையிலே மறைந்தார்கள். தன்னுடைய மறைந்த பிறகு கூட தன்னுடைய உடலை இந்த சமூகத்திற்காகவும் மருத்துவமனைக்காகவும் தன்னுடைய உடலை தானம் செய்துவிட்டு சென்ற ஒரு தமிழறிஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே வெளியீட்டு விழாவிலே முதற்படியை பெற்றுக்கொண்டவர் திருவாரூர் அருகில் உள்ள புலிவளத்தைச் சேர்ந்த பெரியாரின் பெருந்தொண்டர், அப்போது ஓய்வு பெற்ற ஆசிரியரான ஐயா தியாகராஜன் அவர்கள். ஐயா தியாகராஜன் அவர்கள் திருவாரூரிலே ஆரம்ப காலகட்டத்திலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோடு திராவிடர் கழகத்தில் பகுத்தறிவு பாசறையில் சேர்ந்து பணியாற்றியவர். இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ஐயா பிறை அறிவழகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ஐயா பிறை அறிவழகன் அவர்கள் கல்லூரியிலே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு துணிச்சலாக வரக்கூடிய ஒரு பேராசிரியர், பகுத்தறிவு சிந்தனையை கொண்ட திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உருவாக்கிக் கொண்ட ஒரு பேராசிரியர் அவர்கள்தான் இந்த என்னுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அடுத்ததாக ஐயா நா காமராஜ் அவர்கள் அம்மாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியிலே ஆசிரியா பணியாற்றியவர். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்தார்கள். இப்படி இந்த 4 பேர்களும் இந்த சமுதாயத்திற்காக தொண்டாற்றியவர்கள். ஆனால் அவர்கள் இந்த 4 பேரும் இப்போது நம்மிடம் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை, இந்த ஒரு சிறிய புத்தகத்தை வெளிவருவதற்கு மிகவும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த அன்றைய கீழத்தஞ்சை மாவட்டம் திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணியின் தலைவர் அண்ணன் வி மோகன் அவர்கள்தான், ஐயா வி மோகன் அவர்கள்தான் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிறிய நூல் வெளிவருவதற்கு காரணமாக அமைந்தவர். ஐயா அவர்கள் இப்போது திருவாரூர் மாவட்டத்தினுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக ஐயா வி மோகன் இருந்து கொண்டு வருகிறார். இப்படி ஒவ்வொரு நண்பர்களும் தோழர்களும் இயக்க தோழர்களும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததினால்தான் இந்த சிறிய நூலை நான் வெளியிட முடிந்தது. அந்த நூல் வெளிவந்த பிறகு பல்வேறு வாசகர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எனக்கு வாழ்த்து பாராட்டுதல்களை தெரிவித்தார்கள். குறிப்பாக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்துரை எனக்கு இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அனுப்பி வைத்தார்கள். அதில் உங்கள் கடிதமும் கவிதையும் கிடைக்க பெற்றேன். நெருப்புச்சாரல் கைகளை சுட்டது, வாசித்து முடித்த பிறகு இதயத்தை சுட்டது. தேசத்தை சூழ்ந்திருக்கும் கருப்பு நம்பிக்கைகளை நிர்மூலமாக்கும் வேகத்தோடு நெருப்புச்சாரல் வெளிவந்திருக்கிறது. ஜகத்தினை படித்திரு கவிதை என்னை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தது. புதுச்சட்டம் என்னை சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்தது. உங்கள் எழுத்து பணி ஏற்றம் பெறட்டும், தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள், வாழ்த்துகளோடு வைரமுத்து என்று ஐயா கவிப்பேரரசு அவர்கள் இந்த கடிதத்தை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த நூலிலே நான் அப்போது எழுதி பல்வேறு இதழ்களில் வெளிவந்த சிறிய புதுக்கவிதைகளையும் நான் அப்போது புதிதாக எழுதிய கவிதைகளையும் இணைத்துதான் இந்த நெருப்புச்சாரலை வெளியிட்டிருந்தேன். அதிலே குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களை பற்றி
ஒரு கவிதை இதிலே கருப்பு கதிரவன் என்ற தலைப்பிலே இதிலே எழுதியிருந்தேன். அதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைப்பு கருப்பு கதிரவன். தமிழினம் பாதை தெரியாமல் பயணம் செய்த போதுதான் ஈவேரா என்கிற கலைஞரை விளக்கம் வழியை காட்டி வெளியை திறந்து வெளியே வைத்தது. அந்த கலைஞரை விளக்கம் கொடுத்த உணர்வு ஒளியால் தான் உயிர் பெற்று தமிழினம் இன்று தலை தோங்கி இருக்கிறது. அறியாமை தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்த தமிழனை இந்த ஈரோட்டு கைத்தறிதான் எழுப்பி இயக்க வைத்தது. 5 அறிவில் வாழ்ந்தவருக்கு இவர் 6வது அறிவை அறிமுகம் செய்தவர். புதிய வெளியீடுக்காக இவர் உறங்காமல் உலகத்தை உலா வந்த உதயசூரியன். அவரவர் ஆட்சிக்காக அடித்துக் கொண்ட நேரத்தில் இவர் மட்டும் தமிழர் மீட்சிக்காக அடிப்பட்டார். ஓய்வை விவாகரத்து செய்துவிட்டு உழைப்பிட மட்டும் உறவு வைத்திருந்தார். அதனால்தான் போராட்டங்கள் மூலம் ஈன்றெடுத்த சலுகை குழந்தைகளை நாம் சந்திக்க முடிந்தது. உரிமை இறக்கை ஒழிக்கப்பட்டு ஊமையாய் உள்ளே கிடந்த பெண்ணின புறாக்களை சமத்துவ தண்டலோடு உயரை உல்லாசமாக பாடி பறக்க வைத்தவர். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். ஆம், இந்த கருப்பு சட்டைக்காரன் நமக்கு காவலுக்கு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போதோ சூழ்ச்சிகாரர்களால் நாம் சூறையாடப்பட்டிருப்போம். இங்கு இங்கு இருந்தும் எழுத முடியாமல் இருட்டறையில் உருட்டப்பட்டு கிடந்த எண்ணற்ற எழுதுகோள் மீது இந்த புதுக்கவிஞர் பார்வை பட்டதினால்தான் அவர்கள் எழுந்து இன்று புதுக்கவிதை எழுத முடிந்தது. இந்த சரித்திர நாயகன், இந்த சரித்திர சந்திரன் எழும்பாமல் இருந்திருந்தால் ஒடுக்கப்பட்டவருக்கும் ஒதுக்கப்பட்டவருக்கும் விடிவு காலம் பிறக்காமல் பிரசவம் ஆகாமலே கரிச்சதேவாய் கரைந்து போயிருக்கும். வைக்கத்தி வீதிகளை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். அங்கு தாழ்ந்தவன் தலைத்து மறந்த வீர வரலாற்றை விவரமாக சொல்லும் புரட்சி கருத்துக்களை கண்டுபிடித்த புதிய விஞ்ஞானி. அந்த கருத்துகள் இன்று எத்தனையோ நாட்டுக்கு ஏற்றுமதியாகிறது. மானுடத்தில் மடமை ஏற்று மறையும் வரை அந்த ஈரோட்டு இன்ஜெக்ஷன் இன்னும் தேவைப்படும். நன்றி, வணக்கம்.